வணக்கம் சன்டம்பா வியூவர்ஸ். நம்ம சமச்சீர் சீரீஸ்னு ஒன்று பார்க்குறோம். என்ன அப்படின்னா, வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் பார்க்குறோம். அதில் இன்னைக்கு 6ஆம் வகுப்புல உள்ள முதல் பருவத்தில் 4வது லெசன், அதாவது தமிழக நாகரிகம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த லெசனை இன்னைக்கு பார்க்குறோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தொகுதி 3 சமூக அறிவியல்ல இருக்கிற அழகு 4. ஓகேவா? அழகு 4ல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த நேத்து என்ன லெசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி நம்ம ஒவ்வொரு லெசன் பார்க்குறோம். நேத்து நம்ம என்ன லெசன்ஸ் பார்த்தோம்னா, அதாவது ஹராப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகம் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தோங்களா. இவங்கெல்லாம் அந்த கான்டெம்பரரி இயர்ல, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க, அந்த நாகரிகத்தோட சமகாலத்துல தமிழ்நாட்டுல ஒரு நாகரிகம் இருந்தது. அந்த நாகரிகத்தை தான் பார்க்க போறோம். அதுதான் தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்கள்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த தமிழ்நாட்டுல எத்தனை நகரங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த நாகரிகம்னு சொல்லிட்டு அந்த நாகரிகங்களுக்கு ஒத்தாப்புல இங்க ஒரு நகரங்கள் இருந்திருக்கு. அதாவது ஜென்ரலா மதுரை ஒரு நகரம், காஞ்சின்னு ஒரு நகரம், அதுக்கப்புறம் பூம்புகார். இது மேஜரா இது 3 நகரமும் சொல்லுவாங்க. அதோட விரிவாக்கமா இன்னைக்கு என்னன்னு பார்ப்போம். இந்த தமிழ்நாட்டின் நகரங்கள் எத்தனை இருந்திருக்கு அப்படின்னா, நமக்கு எப்படி ஹராப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல், கப்பல் கட்டுத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு, கலிபங்கன், அப்புறம் சுமேரி, அதுக்கப்புறம் வந்து கோட்டிஜி அப்படிங்கிற சில நகரங்கள் பாக்குறோம் இல்லையா. ஹராப்பாங்கிறது ஒரு நகரம், அப்புறம் மொஹஞ்சதாரோங்கிறது ஒரு நகரம். இப்ப எல்லாமே இப்ப பாகிஸ்தான் இதுல இருக்கு. லோத்தல்ங்கிறது ஒரு நகரம், அது ஒரு துறைமுக நகரம். அந்த மாதிரி நகரங்கள் இங்கேயும் இருக்கு. அதுல எத்தனை நகரம் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு அந்த காலங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் ஒரு நகரமா இருந்திருக்கு. கொடுமணல், கரூர், உறையூர், மதுரை, கீழடி, இதுலலாம் புதைப்படங்கள் இருக்கு நகரமா உள்ளதுக்கு. அதுதான் இத மேப்ல கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, இதுதான் தமிழ்நாட்டோட மேப்பு. இது இருக்குல்ல, மாமல்லபுரம் இதோ இருக்கு, பூம்புகார் இது பழைய நகரம் ஒண்ணு இருக்கு, மதுரை கொடுமணல் இதோ இருக்கு, கீழடி இதெல்லாம் மதுரை சைடு, இது காஞ்சிபுரம் சைடு, இது பூம்புகார் சைடு. ஓகேங்களா? புக்ஸ்ல தெளிவா இருக்கும், பாத்துக்குங்க. இது என்ன அப்படின்னா, இது திட்டமிட்ட நகரங்கள். எப்படி மொஹஞ்சதாரோ, ஹராப்பாலாம் திட்டமிட்ட நகரங்களா இருக்கோ, அதே திட்டப்பட்ட நகரம் தான் நம்ம இருக்கு. அதான் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள்ல எதை சொல்லுவாங்கன்னா, ஹராப்பா, மொஹஞ்சதாரோ இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம இதுல பூம்புகார், மதுரை, காஞ்சி எதுக்கு சொல்லுவாங்க? பள்ளிக்காக, கல்விகளுக்காக உள்ள நகரம் அது. அதுக்கப்புறம் மதுரை எதுக்கு சொல்லுவாங்க? மதுரை வந்து ஒரு என்னன்னா ஒரு தூங்கா நகரம் சொல்லுவாங்க. நிறைய அங்காடிகள், அல்லங்காடி, ஆலங்காடி, அந்த இரவு மார்க்கெட்டு, பகல் மார்க்கெட்டு, அது மாதிரி மக்கள் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது அந்த காலங்கள்ல பெண்கள் வந்து இரவு அங்காடியில போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சேஃபா வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குறிப்பு இருக்கு. அதே மாதிரி பூம்புகார் வந்து இது என்னன்னா வணிகம் செய்யறதுக்கு, அதாவது கடல் வழியாக வாணிகம் செய்யறதுக்கும் வணிகம் செய்யறதுக்கும், இது நம்ம சிலப்பதிகாரத்துல பூம்புகாரை பத்தி ஒரு தெளிவான இது இருக்கு. இதோட காவிய தலைவன் கூட கண்ணகி கோவலன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை பத்தி கூட இருக்கு. அந்த காலங்கள்லயே நம்ம அந்த ஹராப்பா, மொஹஞ்சதாரோ காலங்கள்ல தமிழ்நாட்டிலையும் ஈக்குவலான இந்த 3 நகரங்கள் இருந்திருக்கு. ஓகேங்களா? இதோட புக்ஸ்ல இருந்த ஒரு பாக்ஸ் என்னன்னா, உலகின் மிகவும் தொன்மையான நாகரிகம் மெசபோட்டேமியா நாகரிகம், 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ரொம்ப தொன்மையானது எதுனா மெசபோட்டேமியா நாகரிகம். அதுக்கப்புறம் இன்னொரு சான்று என்ன அப்படின்னா, நம்ம நகரங்கள் இருப்பதற்கான நமக்கு ஒரு சான்று, ஏதோ ஒரு அத்தாட்சி வேணும் இல்லைங்களா. எதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கியங்கள் வழியாக அந்த நகரங்கள் இருந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு எந்த இலக்கியங்கள் வருதுன்னா, பூம்புகாரை பத்தி எதுல சொல்றாங்க? இதுல சொல்றாங்க, சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க இல்லைங்களா, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அயல் நாட்டு பயணிகளின் பயண குறிப்புகள். இப்போ ஃபாரின்ல இருந்து வந்து யுவான் சுவாங் படிக்கிறதுக்காக வந்தாரு சைனால இருந்து. அதே மாதிரி ரோம்ல இருந்து, கிரீக்ஸ்ல இருந்து கடல் வழியாக குதிரைகள்லாம் ஏற்றி இறக்குமதி செஞ்சு நம்மள்ட்ட இருந்து உள்ள மிளகெல்லாம் எடுத்துட்டு போய் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க நாணயங்கள்லாம் அச்சிடப்பட்டு இங்க அவங்க ஊர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. உலோகங்கள் இங்க நிறைய கிடைச்சிருக்கு. அது இல்லாம அவங்க வாணிபம் செய்யறதுக்கு இங்க வந்ததுனால அவங்களோட குறிப்புகள்னாலையும் நமக்கு தெரியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தொல்லியல் கண்டுபிடிப்புனால கீழடி, கொடுமணல், அந்த மாதிரி இடங்கள்ல அகழ்வாய்வு செய்யும் போது அப்போதைக்கு யூஸ் பண்ண நாணயங்கள், மட்பாண்டங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த நகரங்கள் இருந்ததுக்கான சுவடுகள்லாம் நம்ம
அகழ்ந்து எடுத்திருக்கோம். அது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம்? மொத்தம் 3ன்னு சொல்லிட்டோம். தமிழ்நாட்டுல இருக்கிறது ஃபர்ஸ்ட் பூம்புகார் பத்தி பார்ப்போம், அப்புறம் மதுரை பத்தி பார்ப்போம், அப்புறம் காஞ்சி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். துறைமுக நகரம்னு சொல்லுவாங்க பூம்புகார. எங்க இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு மயிலாடுதுறை பக்கத்துல, தரங்கம்பாடி பக்கத்துல பூம்புகாருங்கிற நகரம் இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? கடல் வழி வணிகம் அதிகரித்த போது கடல் வழி வணிகம் அங்க அதிகமா இருந்திருக்கு. துறைமுகங்கள் உருவாகின. ஓகேங்களா? அங்கதான் துறைமுகம் இருந்திருக்கு. இது எதுக்கு கீழே வந்திருக்குன்னா பிற்கால சோழர்களின் துறைமுக நகரமா இருந்திருக்கு. அப்புறம் காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடம் அங்கதான் இருக்கு. காவிரி ஆறு எங்க கிடக்குது அப்படின்னா கடலோடு கலக்கிறது, காவிரி ஆறு கிடக்கிறது இந்த பூம்புகார்ல தான் கிடக்குது. ஓகேங்களா? இது எந்த மாவட்டத்துல இருக்கு? மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு. மயிலாடுதுறை அருகே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பூம்புகார் துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதை வந்து புகார் நகரம்னு சொல்லுவாங்க பூம்புகார. அதுக்கப்புறம் காவேரி பூம்பட்டினம்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 பேர் இருக்கு பூம்புகாருக்கு, புகார் நகரம், காவேரி பூம்பட்டினம். அப்புறம் இது சங்ககால சோழ அரசின் துறைமுகமாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் வந்து நமக்கு சிலப்பதிகாரத்துல நிறைய சொல்லியிருக்காங்க. இலக்கிய நூலான பட்டினப்பாளையிலும் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரத்திலையும் சொல்லியிருக்காங்க. இரட்டை காப்பிய நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலையில பூம்புகாரை பத்தி தெளிவா நமக்கு குறிப்புகள் இருக்கு. சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகின்றது அப்படின்னு சொல்றோம். சிலப்பதிகார நாயகி யாரு? கண்ணகியா? கண்ணகியோட தந்தை யாரு? அவங்க வந்து மாநாயக்கன் சொல்லுவாங்க. மாநாயக்கன்னா என்ன? இப்போ கடல்லேருந்து ஒரு பொருள் வருது, அதை அந்த வேர் ஹவுஸ்ல இறக்கி அந்த துறைமுகங்கள்ல உள்ளூருக்கு எடுத்துட்டு போய் வணிகம் செய்யறது, தரைவழி வணிகம் செய்யறதுதான் மாநாயக்கன் சொல்லுவாங்க. மாநாயக்கன் என்றால் பெருங்கடல் வணிகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாயகன் கோவலனின் தந்தை மாசாத்துவன். இவர் தான் வந்து மாசாத்துவன் என்றால் பெரு வணிகன். ஓகேங்களா? தரை வழியா வணிகம் செய்யறது இவர் தான். மாநாயக்கன்னா கடல் வழியா வணிகம் செய்யறவர், கப்பல் எடுத்துட்டு போய் கடல் வணிகம் அதிகமா செய்யறவரு. ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் வணிகம் செஞ்ச சுவடுகள் இருக்குன்னா கிரேக்கம், ரோம் ஆக பல நாடுகள்ல வணிகம் செஞ்ச இது இருக்கு. பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர். கிரேக்கம், ரோமு என்ன அப்படின்னா பல பேர் இங்க வந்திருக்காங்க அப்படின்னா ஜென்ரலா ஒரு கப்பல், ஒரு சரக்கு கப்பல் போகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த சரக்கு இறக்கணும்னா 1 மாசம் 15 நாள் இருக்கும், இல்ல 6 மாசம் கூட ஆகலாம். அவங்க அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் வரும்போது அங்க தங்கி என்ன பண்ணியிருப்பாங்க? தங்கி இருப்பாங்க, பிற மொழிகள்ல பேசியிருப்பாங்க, நம்ம மொழிகளும் அவங்க கற்றிருந்திருப்பாங்க. இதனால மத மாற்றம், மொழி மாற்றம் நடந்தது உண்டு அந்த காலங்கள்ல. ஓகேங்களா? சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும் என்பதால் அயல்நாட்டு வணிகர்கள் பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் நடந்திருக்கு. இது நம்ம புக்ல அப்பயே இருக்கு. இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும் நமக்கு நடந்திருக்கு. அப்புறம் பட்டினப்பாளைய ஆசிரியர் கடியலூருங்கிறவரு கடியலூர் உருத்திரங்கன்னார் என்ன சொல்றாருன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு, கிமு 2ஆம் நூற்றாண்டில் சேர்ந்தவர். ஓகே, அப்பயே சொல்லியிருக்காருன்னா என்ன? கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னா நமக்கு ஹராப்பா மோஜந்தர காலங்கள்லயே இந்த பூம்புகார் நகரம் செழித்து வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. என்னென்னலாம் அப்பெல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இறக்குமதி என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க? இறக்குமதினா என்ன? இம்போர்ட் சொல்லுவாங்களா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல இதுல இம்போர்ட். குதிரையை நம்ம கடல் வழியா பூம்புகார்ல இறக்கி இருக்கிறோம், குதிரைய. அப்புறம் கருமிளகு தரை வழியா நம்ம இறக்குமதி செஞ்சிருக்காங்க. தங்கத்தை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா வடமலைன்னு சொல்லுவாங்களா, இப்ப நார்த் சைடு ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாதிரி இடத்துல இருந்து தங்கத்தை நம்ம பூம்புகார் நகரத்துல இறக்குமதி செஞ்சிருக்காங்க வணிகர்கள். சந்தனத்தை எங்கேருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. முத்துவ எங்கன்னா தென்கடல்னா என்ன? இந்தியன் ஓஷன். அதுக்கப்புறம் பவளம் வந்து கிழக்கு பகுதியிலிருந்து அதாவது பே ஆஃப் பெங்கால் சைடு, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா அந்த மாதிரி பகுதியிலிருந்து பவளத்தை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. உணவுப் பொருள் எல்லாமே ஈழம், ஸ்ரீலங்கா இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து உணவுப் பொருள் எல்லாம் காய்கறி, பழங்கள் அது மாதிரிலாம் நம்ம இறக்குமதி செஞ்சிருக்காங்க. அப்போதைக்கு உள்ள கட்டமைப்பு எப்படி இருக்கும்? பூம்புகார் நகரத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. ஹராப்பா மோஞ்சதரத்துல பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி கரெக்டா இருக்கு. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கி இருக்கு. அதுக்கப்புறம் இது எப்படி அழிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனாமி வந்த மாதிரி கடல் கோள்கள் வந்திருக்கும், வெள்ளம் வந்திருக்கும், அந்த மாதிரி இதனாலதான் அதுதான் சொல்லியிருக்கு. கிபு 200 நூற்றாண்டு கடற்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் இந்த இந்த புகார் நகரம் அழிஞ்சிருக்கு, பூம்புகார் அழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்பவும் வந்து அகழ்வாயுல கடலுக்கு அடியில ஒரு நகரம் இருப்பதாக
ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை நகரத்தை பார்ப்போம். மதுரை நகரத்தை என்னன்னு சொல்லுவாங்க? தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இத இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரம் இந்த மதுரை நகரம். இதோட சங்கம் வளர்த்த நகரம், அதாவது தமிழை வளர்ப்பதுக்காக சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்ததாக சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்குதான் தமிழ்ச்சங்கம் இருந்தது மதுரையில தான். அப்புறம் ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா, பண்டைய காலத்துல பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள், பழைய கால சோழர்கள், களப்பிரர்கள். நமக்கு ஒரு 300 வருஷம் என்ன ஆணுச்சுன்னே தெரியாது இல்லைங்களா? இந்த களப்பிரர்களோட சுவடுகளே இல்லை, நம்மள்ட்ட ஹிஸ்டரி இல்லை. இந்த பண்டைய கால பாண்டிய மன்னர்களும் பண்டைய சோழர்களும் ஆழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் இடைக்காலத்துல யார் இருந்தாங்கன்னா, பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள். நாயக்கர்கள் தான் சொன்னோம் இல்லைங்களா? 1500 அந்த வருஷங்கள்ல, அதாவது என்னது, நாயக்கர்கள் வந்து இந்த பாளையக்காரர்களை பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா? 72 பாளையக்காரர்கள், அந்த நாயக்கர்கள் தான் இவங்க. இப்பயும் வந்து 1000 தூள் வச்சா நாயக்கர்கள பில்டிங் இருக்கு மதுரையில, சான்று இருக்கு. ஓகே, என்னென்ன சான்று அப்படி இருக்குன்னா, பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்ததுக்கு உண்டான சான்று, வணிகம் செழித்தது, அதுக்கப்புறம் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுல நம்ம பழைய நகரங்கிறது தெரிஞ்சிருக்கு அகழ்வாய்வுல. அப்புறம் கடைச்சங்க காலத்திற்கு தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர் இருந்தது நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. கடைச்சங்க காலத்துல இங்க தமிழ்ச்சங்கமும் வளர்த்திருக்காங்க, எங்க மதுரையில தமிழ்ச்சங்கம். அப்புறம் தொண்டிலிருந்து மதுரைக்கு, தொண்டிங்கிறது எங்கன்னா மதுரையோட துறைமுகம் எதுனா, இப்ப எப்படி சோழ நாட்டுக்கு பூம்புகார் வந்து துறைமுகமா இருந்திருக்கோ, மதுரைக்கு தொண்டி தான் துறைமுகமா இருந்திருக்கு. அகில் அண்ட் சந்தனம் போன்ற நறுமண பொருட்களை அந்த துறைமுகம் வழியாக மதுரைக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன்கிறவரு உவரிங்கிற இடத்துல, இன்னும் இடத்துல இருந்து இறக்குமதி செய்திருக்கிறார். உவரிங்கிற இடத்துல என்னத்தை இறக்குமதி செய்து, உவரிங்கிற ஒரு பொருளை அவர் அந்த முத்துக்களை எல்லாம் உவரிங்கிற இடத்துல இறக்குமதி செஞ்சிருக்கிறாரு. பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி இருக்கு. ஓகேங்களா? பாண்டியர்களோட துறைமுகம் இது கொற்கை, மதுரையோட பாண்டிய மன்னர்கள். அதுக்கப்புறம் இது தொண்டியும் ஒரு துறைமுகம் தான், கொற்கையும் ஒரு துறைமுகம் தான், மதுரைக்கு 2 துறைமுகம். அதுக்கப்புறம் ரோமானிய நாணயங்கள் இங்க அச்சரிக்கப்பட்டதா பல வரலாற்று சான்றுகள் இருக்கு. காயின்ஸ் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு, ஃபேக்டரியே வச்சு ரன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தூங்கா நகரத்துக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இதுல நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்லுவாங்க. நாலங்காடி அல்லங்காடி, இது 1 2. நாலங்காடினா பகல், அல்லங்காடினா இரவு மார்க்கெட்டு, அவ்வளவுதான். இது நாலங்காடி என்பது பகல் பொழுதான அங்காடியில், அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியுமாக இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புகள் நகரமாக இருந்திருக்குங்கிறதா. இந்த தூங்கா நகரத்துக்கு இந்த அல்லங்காடி நாலங்காடி தான். ஓகேங்களா? அப்புறம் மதுரை பற்றிய சில தகவல் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாரு? மெகஸ்தனிஸ். அதுக்கப்புறம் சாணக்கியர், அதாவது இவர் மௌரிய பேரரசு இருக்காரு இல்லைங்களா, அவரோட அவையிலோட அமைச்சர் இவர் தன்னோட புத்தகத்துல அர்த்த சாஸ்திரத்துல மதுரையை பற்றின தகவல் எழுதியிருக்கிறாரு. யாரு? சாணக்கியர் மற்றும் மெகஸ்தனிஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்சி இதுக்கு வந்துருவோம். 3 நகரத்தை பாக்குறோம். ஹராப்பா மொஹஞ்சதாரோ ஈக்குவல் நகரம், 1 பூம்புகார், 2 மதுரை, 3 காஞ்சி. இது காஞ்சி 3வது. இந்த நகரத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பள்ளி அதிகமா இருக்கும், ஸ்கூல் பள்ளிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த நகரம் வந்து இருந்திருக்கு. அதான் பாக்குறோம். காஞ்சி நகரில் தான் முதலில் ஏராளமான பள்ளிகள் அமையப்பட்டன. ஓகேங்களா? இங்கதான் வந்து யுவான் சாங் வந்திருக்காரு. நாலந்தா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த காலங்கள்ல இத கோவில் நகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் சமணர் அமைந்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விவகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி பேர் என்ன அப்படின்னா யுவான் சுவாங். இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, தன்னோட மேல் படிப்புக்காக காஞ்சியிலிருந்து கடிகை வரைக்கும் பயணம் பண்ணியிருக்காரு. இவர் காஞ்சியில படிக்க வந்திருக்கிறாரு, அந்த குறிப்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த தகவல் பேழைன்னு சொல்லிட்டு நம்ம புக்ல ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த இது நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. புகார் எப்படின்னு சொல்லுவாங்க, துறைமுக நகரம்னு சொல்லுவாங்க. மதுரை வந்து வணிக நகரம்னு சொல்லுவாங்க. 3 காஞ்சி வந்து கல்வி நகரம்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்பாங்க. அப்புறம் நகரங்களில் சிறந்த காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காருன்னா, கவிஞர் காளிதாசர் அப்படிங்கிறவரு
காஞ்சி நகரத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா, நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர். இவர் தான் முதல் நாயன்மார். மொத்தம் எத்தனை நாயன்மார்கள் இருக்காங்க அப்படின்னா 63 நாயன்மார்கள் இருக்காரு. இங்க இருக்க 64 நாயன்மார்கள் இருக்காங்கல்ல, அதுல முதன்மையான நாயன்மார்கள் திருநாவுக்கரசர், சைவ சமயத்தை சார்ந்தவங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று. புத்தகயா, சாஞ்சி யாருக்கு? புத்த மதங்களுக்கு. ஓகேங்களா. யுவான் சங்கல குறிப்பிடுறார். புத்தகயா, சாஞ்சி, ஸ்தூபா அந்த மாதிரி 7 இடம் இருக்கு. 7 இடங்கள்ல இந்த காஞ்சியும் ஒன்று. 7ல ஒன்று இந்த காஞ்சி புத்தர்களுக்கு, புத்த மதங்களுக்கு. அதுக்கப்புறம் தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி ஆகும். தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க காஞ்சிய. ஏன்னா நார்த்து தமிழ்நாட பிரிச்சோம்னா வட தமிழ்நாடு இந்த காஞ்சி இருக்கு, கிழக்குல வந்து புகார் நகரம் இருக்கு, சென்ட்ருன்னு கூட சொல்ல முடியாது. தென் தமிழக நாட்டுல எது வந்து சென்ட்ரா இருந்திருக்குன்னா மதுரை வந்து சென்ட்ரா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல 4 பிரிக்கிறாங்க. அதுல இந்த கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மாநிலத்து பகுதியில என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கன்னியாகுமரி கேரளா பகுதி, கோவை, இந்த நீலகிரி, கரூர் இப்படிலாம் சேர நாடுன்னு சொல்லுவாங்க. தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் அனைத்தும் சோழ நாடுன்னு சொல்லுவாங்க. மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் அனைத்தும் எதுல? மதுரை, அதாவது பாண்டிய நாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தொண்டை நாடுன்னா காஞ்சிபுரம், இதுதான் நார்த்து தமிழ்நாடு. அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை வந்து வடக்கு பகுதியை தான் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சான்றோர்கள் இருந்திருக்காங்க அந்த காலங்கள்ல அப்படின்னா, சான்றோர்கள்னா நன்கு படித்த மேதாவிகள், ஜீனியஸ் சொல்லுவாங்களா, அவங்கதான் சான்றோர்கள். தர்மபாலர் இருந்திருக்காரு, ஜோதிபாலர் இருந்திருக்காரு, சுமேதி, போதி தர்மர், இவங்க அனைவரும் எங்க இருந்திருக்காங்கன்னா காஞ்சி நகர்ல, அதாவது தொண்டை நாட்டுல வாழ்ந்த இருக்கு. போதி தர்மர்னா யாருன்னு தெரியும், சுமேதி, ஜோதிபாலர், தர்மபாலர், இவங்க 4 பேரும் அந்த காலங்கள்ல வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் பேழையில நம்ம புக்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழ நாடு, பாண்டிய நாடு, சேரநாடு, தொண்டை நாடுக்கான ஒவ்வொரு அடைப்பு மொழி, சோறு உடைத்து, முத்துடைத்து, வேழம் உடைத்து, சான்றோர் உடைத்துனா நன்கு கல்வி கன்றவர்கள் தான் சான்றோர் உடைத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு புனை பெயர்களும் இந்த இடத்துக்கு இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிட்டு. இவ்வளவுதான் ஒரு லெசன்னா, இவ்வளவுதான். இது ஒண்ணும் இல்ல. அந்த லாஸ்ட்ல மீள் பார்வைன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா, ஜென்ரலா அதுதான் இது. கோயில் நகரம் காஞ்சிக்கு என்னன்னு சொல்லுவாங்க? கோயில் நகரம் காஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கைலாசநகர் புகழ் பெற்றது எங்க இருந்திருக்கு? கைலாசநகர் கோயில் எங்க இருக்கு? காஞ்சிபுரத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கைலாசநகர் பிற்கால யாரால் கட்டப்பட்டதுன்னா ராஜசிம்மன், பிற்கால மன்னன், பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் பல்லவர் காலத்துல எண்ணற்ற குடைவரை கோவில்களும் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் மணிமேகலையில காஞ்சிபுரத்தை பத்தி தெளிவான ஒரு மணிமேகலை, அந்த இரட்டை காப்பியங்களோட எதிர்த்து சொல்லுவாங்களா, சிலப்பதிகார மணிமேகலை, அது அந்த மணிமேகலை எங்க லாஸ்ட்ல அவங்க காலத்தை கழிச்சிருக்காங்கன்னா காஞ்சிபுரத்துல. அப்புறம் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் எதுன்னா காஞ்சிபுரம். ஏன்னா அங்கதான் ஏகப்பட்ட ஏரிகள் இருக்கு. அப்பப்ப அந்த ஏரிகள் தான் சென்னையை மூழ்கடிக்கிறதுக்கும் காரணம். அங்க நிறைய ஏரிகள் வெட்டப்பட்டு இப்ப அங்க வீடு கட்டி, ஏன்னா அந்த மலைகள், அந்த ஏரிகள்லாம் கட்டி நீர் மேலாண்மையை நல்லா பார்த்துக்கிட்ட இடம் காஞ்சிபுரம். அப்புறம் ஏரிகள் மாவட்டம்னு சொல்லிட்டு ஒரு புனை பெயரும் இருக்கு. அதுக்கப்புறம் கொற்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கரூர், இது அனைத்தும் எங்க இருக்கு? மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களுள் ஒன்று. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருந்துள்ளன மற்ற நகரங்கள் இந்த 3 புகார், மதுரை, காஞ்சியை தவிர கொற்கைன்னு ஒண்ணு இருக்கு, வஞ்சின்னு ஒண்ணு இருக்கு, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கரூர், அப்ப இருக்கிற கரூர் தான் அந்த அப்ப இருக்கிற கரூர், மாமல்லபுரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், தஞ்சை நல்லாவே தெரியும், காயல் பட்டினம் எங்க இருக்கு? இந்த திருநெல்வேலி சைட்ல இருக்கீங்களா, அதுதான் சொல்றாங்க. இது அனைத்துமே வந்து அப்போதைக்கு உள்ள சிறந்த நகரங்கள். இங்க நகரங்கள்லாம் வணிகம் செஞ்சிருப்பாங்க, கடலோரமா இருந்திருக்கும். சென்டர் ஆஃப் த ஸ்டேட், அதாவது மதுரை, அதாவது கேபிட்டல் மாதிரி மதுரை, பூம்புகார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோழநாடு, அதோட சென்டர் ஆஃப் த பிளேஸ். உறையூர்லாம் எங்க பக்கத்துல இருக்குன்னா திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு. தஞ்சை உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து மாமல்லபுரம், அதுவும் இப்போதைக்கு சென்னைக்கு அருகில் இருக்கிற
கடலோர பகுதி துறைமுகமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொற்கையே, இதுவும் வந்து பாண்டிய நாட்டோட துறைமுகம். வஞ்சி, அதுவும் தெரியும். கரூர் சென்டர் ஆஃப் த பிளேஸ், மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இப்படிதான் நகரங்கள் அப்ப சிறந்து விளங்கி இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டோட நகரம் ஹராப்பா மொஹஞ்சதாரோட கான்டெம்பரரி இயர்ல இங்க என்னென்ன நகரம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆடியோ வடிவில், அதாவது வீடியோ வடிவில் நம்ம சமச்சீர் புத்தகம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த கிளாஸை கவனிச்சுட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாமல் இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி ஃபைல் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த லெசன் பார்ப்போம். Send a map. You dare to dream, we care to accomplish.